2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3:5. ஆமென். படிக்கலாமா? கர்த்தர் உங்களை, உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராக நடத்துவாராக. கடைசியாக பொறுமை. பொறுமை இருக்கணுங்க. அவங்க சொல்லுவாங்க பொம்பளைன்னா அப்ப ஆம்பளைன்னா அது இருக்கக்கூடாதுன்னு அர்த்தமா. ஆண்டவருடைய பார்வையில ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்ல. எல்லாருக்கும் பொதுவானது என்ன தெரியுமா? பொறுமை இருக்கணும். ஒரு கணவன் மனைவி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ரொம்ப ஏட்டிக்கு போட்டு சண்டை போட்டு கொழுந்து விட்டு ஏற்றிக்குது சண்டை. போய் கேட்கிறாரு, என்னப்பா விஷயம்? இவர் இந்த விஷயத்துக்கு ஒருத்தர் போய் நடுவில் போயிட்டு அமைதி என்னன்னு கேட்கிறாரு. இவர் இதை சொல்றாரு, அவங்க ஒண்ணு சொல்றாரு. கட்சி 2 பேருமே ஒண்ணுதான் சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அவர் பேசுறத இவருக்கு கேட்கறதுக்கு பொறுமை இல்ல, இவங்க பேசுறத அவர் கேட்கறதுக்கு பொறுமை இல்ல. பொறுமை இல்லாததுனால இங்க பொங்கிக்கு நிற்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, முதல்ல பேசுறத பொறுமையா கேட்டுக்குங்க. அப்புறம் சண்டை போடலாமா வேணாமான்னு அப்புறம் யோசிக்கலாம். முதல்ல என்னன்னாக்க சொல்றத கேட்கணும். நீங்க சொல்றத காதலே கேட்கணும். சில பேர் பாத்தீங்கன்னா பேசி ஒரு பேசி பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்ன கேட்டாங்க, என்ன பதில், நமக்கு பதில் சொல்லணும், அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்க கேட்டாங்க நான் பதில் சொல்லணும், அவ்வளவுதான். யோசித்து பதில் சொல்றதே கிடையாது. பொறுமையா பதில் சொல்றதே கிடையாது. வந்து சாப்பிட்டியா, என்ன பதில் சொல்லணும்? உடனே சாப்பிட்டாச்சு. அவர் கேட்டதுக்கு நீ என்ன சொல்லணும்? ஒருத்து என்ன கேட்டாரு அப்படின்னு, சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டாச்சு தானே கேட்டாரு, அதான பதில் சொல்லு, சாப்பிட்டாச்சு. என்னன்னா நீங்க அவங்க சொல்லி கேட்டு முடிக்கிறதுக்குள்ள பதில் சொல்லக்கூடாது. நின்று நிதானிச்சு பதில் சொல்லணும். அதுக்காக கேட்டாங்க, நான் 1 மணி நேரம் பொறுத்து வந்து பதில் சொல்றேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. பொறுமைங்கிறது அப்படியாவும் இருக்கக்கூடாது. பொறுமைங்கிறது கேட்டு சொல்றத முதல்ல கேட்டுக்கணும். கேட்டுக்கு இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், 1 மணி நேரமா பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் பொறுமைசாலியா நான் நினைக்கிறேன். அதான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அதனால கேட்டீங்களா இல்ல வேத வசனம் கேட்டீங்களா? புரியுது? வேத வசனம்னு கேட்டீங்களா, பொறுமை இருந்ததுனால கேட்டீங்களா? பதில பாத்தீங்களா? பொறுமை இருந்ததால வேத வசனத்தை கேட்டாங்களாம். எங்கடா வேத வசனம் கேட்டேன்னா அப்ப உங்ககிட்ட பொறுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறட்டு பதில எப்படி கூட்டி குறைச்சி கூட்டி பெருக்கி வந்து சொல்றாங்க பாருங்க. இதுதான் நீங்க கிரேட். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாங்க. கடைசியாக நீங்க பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பெருமை உள்ளவர்களாக அல்ல, பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பொறுமை, அதாவது சொல்லுவாங்க, ஒரு பழமை சொல்லுவாங்க, பொறுத்தவன் பூமி ஆண்டான். அப்போ நீங்க பொறுமை கடலிலும் தெரியுது. பொறுமை, இப்படி பொறுமையை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. பொறுமைங்கிறது எல்லாத்தை விட பெருசு. அல்லேலூயா. பொறுமைக்கு ஒரு மரியாதை உண்டு. ஆனா அதுக்காக எதிர்பார்ப்பு மாதிரி இருக்கக்கூடாது. எவ்வளவு அதட்டினாலும் அப்படின்னா அது சட்டப்படாத இருக்கும். நீங்க வண்டியில வண்டி ஓட்டி, நம்ம ஊர்ல வண்டி ஓட்டி பாருங்களேன், சென்னையில தான் அப்படிப்பட்ட மக்கள் நம்ம பார்த்துருக்கிறோம். இப்ப நீங்க ரோட்ல வண்டி ஓட்டுவாங்க, 6 வண்டி ரோட்ல நடு ரோட்ல போவாங்க, 6 சொல்லிட்டு அப்படியே போறாங்க. வண்டிக்கு ஒதுங்கணும்ன்ற ஒரு மனித தன்மை கூட அவங்க கிட்ட இல்லவே இல்லை. அப்படின்னா இருக்கிற இடத்துல போய் அவங்க என்னன்னா பொறுமையை இழந்துட்டாங்க. வண்டி ஓட்டுறவங்க அதை விட பாருங்க, அவங்க ஒதுங்கல இல்ல, அது கூட என் போட்டி போனாங்க. அப்பதான் ஐக்கியம், அது இன்னும் எதிர்பார்ப்பு மாதிரி போயிடுது.
கேட்டு 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 அது மார்த்து போச்சு. இருக்கு இது அடிச்சு 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 இதுக்கு மார்த்து போச்சு. என்ன இல்லை தெரியுமாங்க? பொறுமை இல்லை. பொறுமை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 6-7 பாடங்களை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 10 நிமிஷம் அதிகமாகிடுச்சு, வருத்தப்படாதாங்க. ஏன்னு சொன்னா இந்த சொல்லி முடிச்சோம்னா 5 நிறுத்தலான்னு பார்த்தேன். 2 விஷயம் நிறுத்தினா அது சொல்ல முடியாது போயிடும். ஆகிய இந்த 7 காரியங்கள் என்னென்ன சொல்ல பார்க்கலாம். மரணமே ஆனாலும் தேவ சித்தத்தின்படி செய்ய வேண்டும். 2வது கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். 3வது தம்மை தாமே தாழ்த்தினது போல நீங்க தாழ்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். 4வது அன்பு, இயேசுவின் அன்பு உங்களுடைய இருதயங்களிலே நிலைத்திருக்க வேண்டும். பரிசுத்தம் உங்களுடைய இருதயங்களிலே நிலைத்திருக்க வேண்டும். பாடுகளை, உங்களுக்கு உண்டான பாடுகளை சகித்துக் கொள்ள வேண்டும். 7வது பொறுமையை தரித்துக் கொள்ள வேண்டும்.